நாடகம் நரகாசூரன் வதை. நரகாசூரன் வதை, சத்தியபாமான் சபதம். இந்த புரட்டாசி மாதத்துல புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி, ஐப்பசியில தலை தீபாவளி எப்படி வருகிறது? அந்த தலை தீபாவளிக்கு காரணம் என்ன? ஏன் அன்னைக்கு பட்டாசு வெடி வெடிக்கிறோம்? எதனால? அப்படி என்ற காரணத்திற்காக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த நாடகத்தின் மூலமா தான் பட்டாசியா வெடிக்கிறாங்க. தீபாவளி, நர தீபாவளி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க பாரு. தீபாவளி அன்னைக்கு தலை நிறைய எண்ணெய் தேய்ச்சி அதை குளிச்சுட்டு அப்புறம் தான் சாப்பிட்டு பட்டாசு வெடிப்பாங்க. பட்டாசு வாங்கிட்டு வந்துருக்காங்க, நீ குளிஞ்சா வைப்பாங்க. குனிஞ்சுதானே வெடிக்கணும். கார்த்திகையில மகாதீபம் அப்படின்னு வீட்டுல எல்லாம் விளக்கேத்துறோம். அது எதுக்காக? கார்த்திகை தீபம் எதுக்கு விளக்கேத்துறாங்க? மகாவிஷ்ணு ஒரு புள்ள பிராமணராக அவதரித்து 3 அடி தானம் கேட்டாராம் மகாபலி சக்கரவர்த்தியிடம். அந்த மகாபலி இந்திர பதவி அடைய வேண்டும் என்று வேணும் என்ற பொன்பொருளை வாரி வழங்கி கொண்டிருந்தாரா? இல்லை என்காக. இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கினாதான் இந்திர பதவி கிடைக்குமா? ஓஹோ, தானத்திலே சிறந்த தானம். ஆமா. அப்ப மகாவிஷ்ணு பார்த்தா இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பதவி அடைந்து விட்டால் இந்த தேவேந்திரன் எங்க போறது அப்படின்னு பார்த்தா இந்த மகாபலியுடைய கர்வத்தை அடக்கணும் அப்படி என்று ஒரு புள்ள பிராமணராக அவதரித்து மகாபலி கிட்ட போய், சுவாமி எனக்கு 3 அடி நிலம் வேண்டும் அப்படின்னு கேட்டா இந்த மகாபலி சொல்றாரு, என்னன்னு, நீயோ ஒரு பிராமணர், குள்ள பிராமணன், என்னப்பா ஆளா இருக்கிற அமைதி, குள்ள பிராமணராய் இருந்தவர் ஸ்ரீ எம்பெருமான் கண்ணன் தான் என்று தெரியாமல் அந்த மகாபலி சக்கரவர்த்தி 3 அடி என்ன எத்தனை அடி வேண்டுமானால் அளந்து கொள்ளுங்கள், உங்களதோ பிஞ்சி காலா இருக்குது, இது 3 அடி என்ன எவ்வளவு வேணா அளந்து போ அப்படின்னாரு. அப்ப பார்த்தார் மகாவிஷ்ணு சுயர்வு எடுத்தார். அண்டத்தை 1 அடியாகவும் கீழே இருந்து அண்டத்தை 1 அடியாகவும் ஆகாயத்தை 2 அடியாகவும் அளந்தார். இந்த பூமியை அளந்துட்டாரு, ஆகாயத்தை அளந்துட்டாரு. மூன்றாவது எங்க அடி வைப்பது என்று மகாபலி கேட்டார். 2க்கு இருக்குது. ஆமா, 3வது நான் எப்படி வைக்கிறது? 3வது அடி எங்கடா வைப்பது மகாபலி என்று கேட்டார். வந்தது கண்ணன் தான் என்று தெரியாமல் நான் மமதியோடு பேசிவிட்டேன் சுவாமி அப்படி என்று அந்த மகாபலி சக்கரவர்த்தி மண்டியிட்டு அந்த 3வது அடி என் தலைமையில வையுங்க அப்படின்னு கீழே உட்கார்ந்தாரு. அந்த 3வது அடி எம்பெருமானாகிய கண்ணன் மகாபலி சக்கரவர்த்தி தலைமையில வச்சு அழுத்தினார் பாதாளத்துக்குள்ள. அந்த பாதாளத்துல போய் மகாபலி சக்கரவர்த்தி சாகவில்லை, என்றும் சிரஞ்சீவி ஆயுள் பெற்று வாழ்கிறான் அடியில. ஆமா, அந்த மகாபலி தான் கேட்டாரு, சுவாமி தானத்திலே சிறந்த 32 தானத்தையும் வாரி வழங்கினேன், இந்த கண்ணனுடைய திருவடி பாதங்களை பட்ட எண்ணெய் உலக மக்கள் எல்லாம் திருவிழாவா கொண்டாடணும், எனக்கு சாகே வரக்கூடாது, அழிவில்லாத வரத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டார் மகாபலி. என்னுடைய புகழ் உலகமெங்கும் என்னுடைய நினைவாக மக்கள் கொண்டாட வேண்டும், அதுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு அவர் கேட்க. ஆமா, அப்பதான் கண்ணன் சொல்கிறார், எம்பெருமான் மகாபலி இந்த பாதாளத்துக்குள்ள சென்ற நாள் திரு கார்த்திகை தீபமாக ஒளி விளங்கட்டும், எல்லா வீட்லயும் உன்னுடைய நினைவாக திருவிளக்கு ஏற்றி வைப்பாங்க. கார்த்திகை தீபம், கார்த்திகை தீபம் என்ற ஒரு நாள் உண்டாக்கி அதுக்கு எல்லோரும் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. எல்லா வீட்லயும் பாருங்க, இந்த மகாபலியை வந்து பாதாள தளத்தினால மகாவிஷ்ணு மகா தீபம் அப்படின்னு எல்லா வீட்லயும் விளக்கேத்துறது அந்த கார்த்திகை தீபத்தினால மகாபலி கொண்டதுனால. திருவண்ணாமலையில தீபம் ஏற்றுறது கூட அதனாலதானா? ஆமா, அதனாலதான் அது மகாபலி கர்வத்தை அடக்கி பூலோக மக்கள் எல்லாம் திருவிழாவின் போது கார்த்திகை தீபம்
ஏற்றுவது அது அன்னைக்கு. ஆனா இந்த நர தீபாவளி யாரால் எதற்காக உருவானது? நல்லா கேளுங்க. தெரிஞ்சிருக்கு, தெரியாம கூட இருக்கு. இன்னைக்கு விடிய வரைக்கும் நீங்க தூங்காம இந்த கதையை கேட்டீங்கன்னா தீபாவளி ஏன் வருது, எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வயசுல நாடகம் நரகாசுரன் வதை, பாமா சத்தியபாமா சபதம். சத்தியபாமாவுக்கு வேற சபதம் வேற இருக்கா? ஆமா. இந்த நாடகத்திலே நீங்க யாரு? பார்த்த நேரம் ஒரு பாட்டெடுத்து பாட தோணும். கண்ணை பார்த்த நேரம் 2 வேளை வண்டிக்கு தோணும். யாருங்க சொல்லுங்க. ஏமா உங்க பேர் என்ன சொன்னீங்க? என்னுடைய பெயர் சத்தியபாமா என்று சொல்வார்கள். சத்தியமானி பாமாவா? யாரு ஒண்ணு இல்லைன்னாங்க, நீ சத்தியமா பாமாங்கிற? வீட்டுல சத்தியபாமா, சுருக்குனா பாமா. பாமா பாமா மின்னலுங்கிறியா? ஆனா அழுக்கா இருந்தா அது வேற. பேரு பாமாவா? பாமா என்பது பாமா. ஆமா சரி பாமாங்கிறீங்களே, அப்பா யாரு அம்மா யாரு பெற்றவங்க என்ன? நான் எப்படி பிறந்தேன்? நீங்க எப்படி பிறந்தீங்க, உங்க அப்பா அம்மா பேரு, எதுல பிறந்தீங்க, ஏன் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லணும் இல்ல?
அம்மா, அம்மா, தயவு செய்து ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன உட்கார்ந்து மட்டும் ஆடாத. ஏன்? நீ உட்கார்ந்து ஆடுறப்ப உள்ள பாவாட டரு டருன்னு கிழியுதா? ஏடாடா, கிளியற மாதிரியாடா உட்காருவேன். அத்தானே. தெரியாத மாதிரி. இல்ல, உட்காரப்ப டரு டருன்னு சத்தம் அது வருது. தெரியாத பொம்பளைக்கு. அதானே டரு டரு. அது யா, யா. முறுக்கு முறுக்குங்குது, அது உள்ள பாவாடதான் கிழியுது. சரி சரி. எப்படி எப்படி நம்ம மாதிரி கிழிஞ்சு போனா எதுக்குடா ஆகும்? ஏமா அதுவும் கிழியுல கூட ஒரு இது கணக்கு வச்சிருக்கிறேன். எப்படி உட்காந்தா பண்டத்துக்கு பாலாகும்? பண்டத்துக்கு பாலாகாத அளவுக்கு குளிச்சுட்டு என்ன நோன்ற? சரி. எப்படி பிறந்தீங்க? இந்தியாவிலெல்லாம் ஒன்று கூடி தெய்வலகத்திலே அமர்தம் கிடைத்தார். எப்படி எப்படி கிடைச்சாங்க? பார்க்கடலை பாண்டமாகவும் மந்தரகிரி என்று சொல்லக்கூடிய மலையை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வாசுகி என்று பாம்பை அதை கையாக பிடித்து தேவாதிகள் ஒரு புறமும் அசூராதிகள் ஒரு புறமும் என்ன அப்படி வர வர மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் வாசி என்று பாம்பை அணி கயிறாக பிடித்து அமர்தம் கிடைத்தார். அப்படி அமர்தம் கிடைத்த போது அந்த அமர்தத்திலே யார் யார் பிறந்தோம்? யாராரு? முன்னே பிறந்தவர் மூதேவி. முதல்ல பிறந்தவர் மூதேவி. மூதேவி எதுக்கு பேர் வந்துச்சு? ஏன் மூதேவி பேர் வந்துச்சு? தேவருக்கெல்லாம் அமர்தத்திலே முன்னே பிறந்த தேவி முதல் தேவி. முதல் தேவி அதுதான் மூதேவி வந்துச்சு. முதல் தேவி போய் அது மூதேவி ஆயிடுச்சு. ஆமா. அங்க வந்தது முதல் தேவி, இங்க வந்திருக்கிறது மூதேவி. பாரு, எல்லாம் படுத்துருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் படுத்துருக்கு மாதிரி படுத்துருக்கு. இரண்டாவது ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி. வெள்ளை யானை, வேட்டை நாய், மிட்டாமிர்தம், பூச்சக்கர குடை, 32 படி சிமாதானம், ஓஹோ. அகலை என்ற பெண். ஏங்க, தப்பல்லாத. ஏன்னா இந்த மாமா என்று சொல்லக்கூடிய சத்திய மாமனாக பிறந்தேன். நீங்களும் அந்த அமுதத்துல பிறந்தீங்க. ரைட் ரைட். அப்புறம் அப்படி பிறந்து கண்ணம்மா, ஓயக்கா எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு டப்பா தண்ணி கொடு. என்ன பிள்ளைக்கு ஆகி போச்சா? கழுவிட்டு ஆயி போச்சுன்னா நான் காட்டு பக்கம் போயிட்டு வந்தவளா? எனக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொன்ன, ஆயி போச்சுன்னு சொல்லியே என் சின்ன புண்டை நக்கனவன. என்ன நான் பெருசா இருக்கும் விடுன்னு நினைச்சேன். அதான் இது மாதிரி இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் சின்னதா தான் இருக்கும் போல. அதுதான் சொல்லிச்சு. நானும் சொன்னேன் என் புருஷன்டா இவனுக்கு மட்டும்தான் சொந்த நீ என்று நீ நினைக்காதே. அவர் ஊரு மேல வீட்டுக்காரர் நினைச்சா தொப்புளுக்கு புரிஞ்சுதா? தயார் பண்றாரு. செப்பு கூட தூக்கி போறேன். இசை அப்படியே அப்புறம் நீ பாடுவேன். பிக்கி போற தாகத்துக்கு நில்லம்மா, பிக்கி போற கல்யாணம் ஆயிட்டீங்களா? யார் உங்க புருஷன்? மணவாளன். என்னுடைய சாமியார். சாமியார் ஊருக்கு போயிருக்காரு. சாமியார் ஊருக்கு போயிட்டாரா? அந்த சாமியார் இல்ல, சாமி யார்? கடவுளை கல்யாணம் பண்ணது. ஓ, கடவுளையே கல்யாணம் பண்ணீங்களா? உங்க புருஷனுடைய பேரு சாமியாரா? யார வர? எனக்கு மாலை மணிகளம்மா.
வைகுண்டத்தை பொற்பிடமாக ஆண்டவருடைய ஆளுநர் மேல் பள்ளி கொண்டாரே எனது சுவாமி ஸ்ரீமந்த நாராயணன் கண்ணன். ஏங்க நீங்க பெருமாள் போட்டாட்டியா? எந்த பெருமாள் பொண்டாட்டி? இங்க தெரு தெருவா பன்னிட்டு பெருமாள் பொண்டாட்டி மத்தாளக்கார பொண்டாட்டி. எங்க வீட்டுக்காரர் பேரதான் மானிட மக்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஏன் வச்சிருக்கிறாங்க? பெருமாளு, ஏன் பேரு கோவிந்தன், கோவிந்தராஜு, குப்பன், கருப்பன், அது எதுக்கு? திம்ம சாமியுடைய பேரை குழந்தைகளுக்கு வைத்தா அந்த சாமி பேரை வச்சு அழைச்சா அவங்களுக்கு நோய் நொடி வராது அப்படி என்பதற்காக தான் கடவுள் பேர் வைக்கிறது. இப்ப யாரும் சாமி பேரெல்லாம் வைக்கிறது இல்ல. அது போக வர நுழையாத பேர் சாமி தமிழ் சொல்லு சாமி. சாமி பேரை வச்சு அந்த சாமி பேரை வச்சு கூப்பிட்டோம்னா அன்றைய நாள்ல வர்ற நமக்கு இடைஞ்சில நீங்கி போயிடும். சாமி பேர் அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களா? ஆமாங்க. ஏன்னா நம்ம பெரியவங்க ஒண்ணு அப்படி தெரியாதவங்க இல்ல. எப்படி? அதாவது நீங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு ஏதோ இங்கிலீஷ் பேர் வைக்கிறாங்க, சத்தியமா அந்த பேரை வாயில் நுழைய மாட்டேங்குது. நம்ம முன்னோர்கள் பேர் வச்சு இந்த தெய்வத்துடைய பேர் வச்சதுனால இத்தனை நாள் வரைக்கும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற பசங்க இருக்கிறாங்களே, உன் பேர் என்ன? இங்க பாரு, பாத்தியா? இந்த சத்தியபாமாளாக இருந்த நான் முன் யுகத்திலே நான் யாராக பிறந்தேன்? போன யுகத்திலயா? என்னவா பிறந்தீங்க? யாரா பிறந்தீங்க? எப்படி பிறந்தீங்க? நான் யாராக பிறந்தேன்? ஆறாக பிறந்தீங்க. ஆறும் இல்ல, குளமும் இல்ல, குட்டம் இல்ல. யாரா பிறந்தீங்கன்னு கேட்டேன். நீ வந்து கிராஸ் கேள்வி போட்டு கேட்டா எனக்கு தெரியாது. இதான் சொன்னாங்க. ஆறாவது பிறந்தேன். தம்பி, தம்பி, அக்கா உன் சின்ன தம்பிக்கு இறஞ்சல் வந்துடும். வேணாம், அந்த சாமி ஆமா, அடுத்த வருஷம் வெட்டி போடுவாரு மாரியன் வந்து. இல்லைங்க, மொட்டை எடுக்கிறதா சாமி வெட்டுவாங்க. தம்பிக்கு மொட்டை எடுக்கிறதாக அடுத்த வருஷம் யாராக பிறந்தேன்? யாராக பிறந்தீங்க? அதற்கு ஒரு நாளே இல்லை.
தேவியாக அவதரித்தேன். பூமாதேவி. ஆமா. ஆஹா, எந்த பூமாதேவில இந்த உலகம். ஆமா. ஆஹா. பூமி தேவியாக அவதரித்து இந்த பூமிக்கு அடியில இந்த மக்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக நான் ஏன் பூமாதேவியாக அவதரிக்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் அவதரிக்கணும்? வைகுண்டத்துல ஆகலமேல் பள்ளி கொண்டு என் சாமி ஆகிய மகாவிஷ்ணுவும் இந்த மகாலட்சுமி தேவியும் நாங்க இருவரும் பயணித்திருந்தோம் கடலிலே. சரி, இந்த வைகுண்டத்திற்கு காவலாக இருந்தவர் யாரு? ஜெயன் விஜயன். இந்த ஜெயன் விஜயன் இருவரும் காவலுக்கு வெளியில இருந்தாங்க. அப்ப காவலுக்காக இருந்தவர் ஜெயன் விஜயனை மீறி உள்ள யாரும் வர முடியாது சாமியை பார்க்க. ஆமா. அப்ப எங்களை காண வேண்டி ஜனகன் ஜனகாதி முனிவர் என்று சொல்லக்கூடிய 4 பேர்கள் பகவானை காண வேண்டும், எங்களுக்கு வழிவிடுங்க அப்படி என்று ஜனகன் ஜனகாதி முனிவரிடத்தில் கேட்க, இந்த ஜெயன் விஜய் கிட்ட கேட்டார்கள். ஆமா. அப்போ இந்த ஜனகாதி முனிவர் கேட்ட வார்த்தைக்கு ஜெயன் விஜயன் என்ன சொன்னார்கள்? சாமி இப்ப தூங்கிக் கொண்டிருக்கிறார், நித்திரையாய் கொண்டிருக்கிறார், சாமி இப்ப பார்க்க முடியாது அப்படி என்று மறுத்து விட்டார்கள். சாமி உறக்கத்திலே இருக்கிறார், அவரை பார்க்க முடியாது, பேசாம திரும்பி போங்க அப்படின்னு இவங்க சொல்ல. யாரு? ஜெயன் விஜயன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அதுக்கு ஜனகாதி முனிவர்கள் என்ன சொன்னார்கள்? எந்த சாமியை நீ பார்ப்பதற்கு எங்களை உள்ள விடவில்லையோ அதே சாமிக்கு நீங்க எதிரியாக பிறக்கக்கூடாது. இப்படி சாபம். அரிதான தவம் செய்து பெரிதான வரம் வாங்க வந்த எங்களை தடுத்துட்டியே, இதோ உங்களுக்கு சாபம் தர்றேன்னு அந்த ஜனகாதி முனிவர் அவங்களுக்கு என்ன சாபம்? சாமிக்கே நீ எதிரியாக பிறக்க வேண்டும். நீ எப்ப இங்க இருக்கிற திமுர்ல பேசிட்டு இனிமே நீ அவருக்கே எதிரியா போறப்பீங்க போங்க அப்படின்ட்டாங்க. அப்படின்னு இந்த ஜனகாதி முனிவர் சாபத்தை கொடுத்து விட்டு ஜெயன் விஜயனுக்கு போய்விட்டார்கள். இந்த ஜெயன் விஜயன் இருவரும் ஓடி வந்து என் கணவராகிய எம்பெருமான் இடத்துல, சுவாமி இப்படி ஜனகாதி முனிவர் பார்ப்பதற்கு வந்தார்கள், நாங்க வழிவிடவில்லை, எந்த சாமியை பார்ப்பதற்கு வழிவிடவில்லையோ அதே கடவுளுக்கு எதிரியாக பிறக்கா என்று சாபத்தை கொடுத்துட்டாரே அப்படி என்று வந்து அழுதார்கள். அதுக்கு பகவான் சொன்னார், என்னுடைய புருஷன் என்ன சொன்னாரு? இந்த ஜெயன் விஜயனுக்கு நண்பனாக பிறந்தால் 47 பிறவி பிறந்து என்னை சேர வேண்டும். என்னுடைய பக்தனாக நண்பனாக பிறந்தால் 47 பிறவி எடுக்கணும். பிறவி எடுக்கணும், படிக்கணும், அப்புறம் தான் என்ன வந்து 47 பிறவி எடுத்து வந்தாலும் சேர முடியும். ஓ சாமி, அது வரைக்கும் இந்த பக்கத்துல வர முடியாது. எதிரியாக பிறக்க வேண்டும் என்றால் 3 பிறவி எடுத்து 3 பிறவியில் மடிந்து என்னை சேர முடியும். நண்பனாக பிறக்கிறாயா இல்ல எதிரியாக பிறக்கிறாயா அப்படி என்று ஜனகாதி ஜெயன் விஜயனிடத்தில் கேட்டார் என்னுடைய கணவர். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சாமி, நண்பனாக பிறந்து 47 தலைமுறை உங்களை பிரிவதை விட எதிரியாக பிறந்து மடிந்து 3 பிறவியில் உங்களை வந்து சேர்றோம் அப்படின்னு வரம் கேட்டார்கள். தம்பி, முதல் பிறவி என்ன? என்ன பிறவி எடுத்தாங்க? இந்த ஜெயன் விஜயன் இருவரும் முதல் பிறவியில இரணியன் இரணியாக்கினன் இரணையாக்கியனாக பிறந்தாங்க. ஆமா. அப்புறம் இப்படி 2 பிறவி. இப்படி இந்த முதல் பிறவியில இந்த இரணியாக்கினன் என்ன செய்தார்? இந்த உலகத்தை எல்லாம் பாயாக சுருட்டி, இந்த தெய்வலோகத்தை எல்லாம் பாயாக சுற்றி தூக்கி எஞ்சிட்டாரு. அப்ப தூக்கி எஞ்ச உடனே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அரினமோ நாராயணா, கண்ணா பரந்தாமா, எங்களை காப்பாத்துங்க அப்படி என்று எம்பெருமான் கண்ணனை துதி செய்தார். அப்ப கண்ணனாகி எம்பெருமான் என்ன செய்தார்? பன்றி அவதாரம் எடுத்தார். பன்றி அவதாரம் எடுத்து இந்த பன்றி அவதாரம் எடுத்து இந்த சுருண்டு கிடந்த பூமியை இவர் தன்னுடைய மூக்கினால் நுழைத்து அப்படியே ஒரு புரட்டு புரட்டி உலகத்தை
மடித்தார். அப்புறம் அப்ப சுரண்ட பூமியை புரட்டி வந்ததனால் இதுக்கு புரட்டாசி அப்படி என்று பெயர் வந்தது. இந்த மாசத்துக்கு புரட்டாசி மாசம் வந்ததுக்கு இதுதானா சமாச்சாரம்? ஆமா. இந்த பூமியை புரட்டி போட்டதுனால இதுக்கு புரட்டாசின்னு வந்துருச்சு. அப்ப அப்புறம் இப்படி புரட்டி எடுத்து இந்த உலகத்தை புரட்டாசி என்று பெயர் பெற்று இந்த இரணியாக்கினர் பார்த்தா எப்படியாவது நம்மளை மகாவிஷ்ணு கொண்டு விடுவார், பன்றி அவதாரம் எடுத்து விட்டார் அப்படின்னு நரகத்துக்குள்ளே கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தான். நரகம் என்றால் ஆமா, நரகம் என்ன தீதான்? ஆமா. நரகம் என்றால் என்ன? கீழே 7 உலகம், சரி, மேலே 7 உலகம். 7 உலகம். அதே மாதிரி கீழே 7வது உலகம் நரகலோகம். அப்படி ஒண்ணு இருக்கு. ஆமா. இந்த நரகத்துக்குள்ளே கோட்டை கட்டி வாழ்ந்தான். எம்பெருமனாகி கண்ணன் பன்றியாக அவதாரம் எடுத்து அந்த பூமிக்குள்ளே நுழைந்து அந்த இரணையாக்கியதனை மடித்தார். அந்த இரணையாக்கியதனை மடிப்பதற்காக என் சாமியாகிய மகாவிஷ்ணு பன்றி அவதாரமும் இந்த மகாலட்சுமியாக இருந்த நான் பூமாதேவியாக அவதாரம் எடுத்து இந்த பூமிக்குள்ளே இருந்தோம். இப்படி முன் ஜென்மத்திலே நான் பூமாதேவியாக அவதாரம் எடுத்த இந்த சத்தியபாமா இன்று கணவருக்காக வேண்டி நான் அவதரித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஒன்னா இரண்டா நாங்க என் தங்கையாகிய ருக்மணி தேவி இன்னொருத்தி இருக்கிற கல்யாணம் பண்ணி தேவி வீட்டுக்காரன். ரொம்ப சிரமசாலி போல இருக்கு. எப்படி 2 பொண்டாட்டி எப்படி? அதனால அம்மா இப்படி எனக்கு எங்க வீட்டுக்காரரு 2 பொண்டாட்டி ஆயா கதையில சொல்லுவாங்கல்ல. எப்படி அறுக்க மாட்டாத இல்ல, ஒரு பொண்டாட்டிக்காரனுக்கு உதியில சோறான், 2 பொண்டாட்டிக்காரனுக்கு நடையில சோறான்னு. என்ன அர்த்தம் கண்டுபிடிச்சு? அதனால என்ன செய்யறது? தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டுமே ருக்மணி தேவிய. அதனால என்னமோ பொழப்பு அப்படி மின்னே பண்ணி ஏதோ நீ ஒருத்தியே இவ்வளவு சித்திரவதை படத்துக்கு அவ கொஞ்சம் படுத்துமே அப்படின்னு ஆளு கொஞ்சம் நேரத்தை ஆளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. எனக்குலாம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே எல்லாம் அறுத்து போட்டியா? இல்ல, ஆம்பளைகிட்ட படுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லையா? என்னார பார்த்தாலும் ருக்மணி வீட்லயே இருக்கிறாரு. அவருக்கு அந்த அம்மா கிட்ட ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்குது. சரி, என்ன செய்யறது? கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்களே. அதனால சரி தங்கச்சி தானே அப்படின்னு விட்டு கொடுத்துருக்கிறேன். ஆனா அன்னைக்கு வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? உங்க வீட்டுக்காரரு உங்க தங்கச்சியை கூப்பிட்டுட்டு உங்களை வர சொன்னார். நல்ல வாய் தொடர்ந்து உட்கார். தங்கச்சி